மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜக கூட்டணி. மொத்தமுள்ள 288 இடங்களில் 230க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியது. ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது காங்கிரஸ் JMM கூட்டணி. மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் 56 இடங்களை கைப்பற்றியது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை குழு தலைவராக இன்று தேர்வாகிறார் ஹேமந்த் சோரன். ஒட்டுண்ணியாக மாறிவிட்ட காங்கிரஸ் கட்சியால் எந்த தேர்தலிலும் தனித்து வெற்றி பெறவே முடியாது. மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றியை குறிப்பிட்டு பிரதமர் மோடி கடும் சாடல். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் எதிர்பாராதது என நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. தேர்தல் முடிவுகளை விரிவாக ஆராய்வோம் என்றும் தகவல். வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் 4,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி. நாடாளுமன்றத்தில் வயநாடு மக்களின் குரலாக ஒலிப்பேன் என்றும் உறுதி. நாடு முழுவதும் 48 சட்டப்பேரவை தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் 26இல் அமோக வெற்றி பெற்ற பாஜக கூட்டணி. இந்தியா கூட்டணி 10 தொகுதிகளிலும் இதர கட்சிகள் 12 தொகுதிகளிலும் வெற்றி. பீகார் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி படு தோல்வி. தங்கள் கட்சிக்கு வயது 1 மாதம்தான் ஆகிறது என்று பிரசாந்த் கிஷோர் விளக்கம். டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்தில் இன்று காலை 11 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம். நாளை குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனை. டிசம்பர் 2ஆம் வாரத்தில் தமிழக சட்டப்பேரவை கூட உள்ளதாக தகவல். ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் கூறப்படுகிறது. மக்களுக்கான நல்ல திட்டங்களுக்கு கருணாநிதி பெயரை வைக்காமல் கரப்பான் பூச்சி பெயரையா வைப்பார்கள்? எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டமான பதிலடி. பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமியே இதனை உறுதிப்படுத்திவிட்டார் என்றும் விளக்கம். மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் எம்ஜிஆரின் மனைவியுமான ஜானகி நூற்றாண்டு விழாவை அதிமுக இன்று கொண்டாடுகிறது. சென்னை வானகரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் ஏற்பாடுகள் தயார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் முதலமைச்சரானால் தமிழ்நாட்டிற்கு அது நன்மை பயக்கும். விசிக பொதுச் செயலாளரும் எம்பியுமான ரவிக்குமார் கருத்து. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டுக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு விருந்து கொடுத்த விஜய். பந்தல் அமைத்தவர்கள் உள்ளிட்டோருக்கு பரிசுகளும் வழங்கி கௌரவித்தார். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூரில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார்களுக்கு அரசு தனி இணையதளத்தை உருவாக்க வேண்டும். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. சென்னை எண்ணூரில் சிறையில் இருந்து வந்ததும் பகையாளிகளை பழி தீர்க்க சென்ற நபர் படுகொலை. தங்களை கொல்வதற்காக கொண்டு வந்த கத்தியால் கொடூர கொலையை அரங்கேற்றிய மூவர் கைது.
மயிலாடுதுறை மாவட்டம் தர்மனாபுரத்தில் காங்கிரஸ் நிர்வாகியை கம்பியால் தாக்கிய அதிமுக ஊராட்சி தலைவர் கிராம சபை கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்காததை தட்டி கேட்டதால் தாக்குதல். புதுச்சேரி மடுக்கரையில் உள்ள சாராய கடையில் தமிழக போலீசார் அதிரடி சோதனை. தகவல் தெரிவிக்காமல் ஏன் சோதனையிடுகிறீர்கள் என தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் செய்த புதுச்சேரி போலீசார். காரைக்கால் அருகே நிரவியில் அறையை வாடகை எடுத்து கஞ்சா போதையில் மிதந்த 8 இளைஞர்கள் உள்ளிட்ட 10 பேர் கைது. தீ விபத்து என பதறி சென்ற போலீசார் கட்டுக்கடங்காத கஞ்சா புகையை கண்டு அதிர்ச்சி. சமூக வலைத்தளங்களில் உள்ள அவதூறு பரப்பும் வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும். சமூக வலைத்தளங்கள் யூடியூபர்களுக்கு AR ரஹ்மான் நோட்டீஸ். தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு அமெரிக்காவின் பங்குகள் பரிவர்த்தனை ஆணையம் சம்மன். 2200 கோடி ரூபாய் லஞ்ச புகார் தொடர்பாக விளக்கம் அளிக்க உத்தரவு. இங்கிலாந்தை தாக்கிய பெட் புயலால் கடும் பனிப்பொழிவு. சாலையில் பனிக்கட்டிகள் உறைந்து கிடந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் 2ஆம் இன்னிங்ஸில் வலுவான நிலையில் இந்தியா. விக்கெட்டுகளை இழக்காமல் 218 ரன்களுடன் முன்னிலை. ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே சவுதி அரேபியாவில் இன்று நடைபெறுகிறது IPL மெகா ஏலம். 367 இந்திய வீரர்கள் உட்பட 577 பேர் ஏலத்தில் பங்கேற்பதால் எகிரும் எதிர்பார்ப்பு.